أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقالوا اتخذ الله ولدا سبحانه بل له ما في السماوات والأرض كل له قانتون. இன்னும் கூறுகிறார்கள், அல்லாஹ் ஒரு குமாரனை பெற்றிருக்கிறான் என்று. அப்படியல்ல, இவர்கள் கூறுவதிலிருந்து அவன் மிகத் தூய்மையானவன். வானங்கள் பூமியில் உள்ளவை அனைத்தும் அவனுக்கே உரியன. இவை அனைத்தும் அவனுக்கே அடிபணிந்து வழிபடுகின்றன. இறைவனுக்கு குழந்தை உண்டு, மகன் உண்டு என்று சொல்லிக்கொண்டு கிறித்தவர்கள், யூதர்கள் மற்றும் அரபு இணை வைப்பாளர்கள் இருந்தார்கள். இந்த கருத்துக்கு மிக கடுமையான கண்டனத்தையும் மறுப்பையும் இறைவன் தெரிவிக்கிறது தான் இந்த வசனம். வானங்களிலும் பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கே சொந்தமானது என்று இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான். அதாவது வானங்கள், பூமியில யார் யார் இருக்காங்களோ அவங்க அத்தனை பேர் மீதான ஆளுமையும் அவனுக்கு தான் சொந்தம். அவர்கள் விஷயத்துல அவன் முழு அதிகாரம் படைத்தவன். பூமியில யார் இருக்கிறா, இன்னும் வேற எந்தெந்த உலகங்கள்ல யார் யார் அல்லாஹ் வச்சிருக்கிறான், அல்லது அவன் படைத்திருக்கக்கூடிய வானங்கள், பூமிகள், 7 வானம் இருக்கு, 7 பூமிகள் இருக்குன்னு சொல்றாங்க. இது எல்லாம் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த மறைவான ஞானம் நமக்கு இல்லை. இது அத்தனையும் இறைவன் தன்னுடைய வசப்படுத்தி, அதற்கென்று ஒரு விதியை நிர்ணயிச்சு, எது எது எத்தனை நாள் இருக்கும், எப்ப அது ஆயுசு முடியுது, அத்தனையும் நிர்ணயிச்சு, இந்த அத்தனையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன் இறைவன். மனுஷன் என்ன செய்யறான், தன்னை மாதிரியே இறைவனை நினைச்சுக்கிறான். தனக்கு ஒரு குடும்பம் இருக்க மாதிரி இறைவனுக்கும் குடும்பம் இருக்கு. தனக்கு ஒரு மனைவி, கணவன்லாம் இருக்க மாதிரி இறைவனுக்கும் ஒரு துணை இருக்குது. தனக்கு பிள்ளைகள் இருக்க மாதிரி இறைவனுக்கும் பிள்ளை இருக்கக்கூடிய அப்படிங்கிற நிலைமைய மனுஷன் நிர்ணயிச்சு, அவனே அதற்கான உருவங்களையும் வச்சு வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய பலவேறு விஷயங்களையும் பார்த்து கண்டித்து இறைவன் சொல்றான், இந்த வானம், பூமி அனைத்தையும் நான் படைத்து அதற்கு விதியை குடுத்து, அதுக்கு என்ன காலம்னு நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிற நான், இவற்றுக்கெல்லாம் சொந்தமானவன் கிடையாது. நான் தனித்தவன், மிகைத்தவன். எனக்கு பிள்ளையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுன்னு மிக கடுமையா கண்டிச்சு இந்த இடத்துல வசனத்தை இறக்குறான். நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இறைவன் சொல்றானா, ஒரு இடத்தில் அவர்கள் மறுத்தார்கள், இன்னொரு இடத்தில் என்னை ஏசினார்கள். எந்த இடத்தில் மறுத்தார்கள்னா, ஏற்கனவே இருந்ததைப் போல மீண்டும் அவர்கள் உயிர் கொடுத்து எழுப்ப முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்னை எந்த இடத்துல ஏசினாங்கன்னா, எனக்கு குழந்தை உண்டு என்று சொன்னது அப்படின்னு இறைவன் சொன்னதாக சொல்றாங்க. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வானம் பூமியில் உள்ள அனைத்தும் அவனுக்கு கட்டுப்படக்கூடியவை. இறை மறுப்பாளன் கூட கட்டுப்படுவான். இறை மறுப்பாளனுடைய நிழல் அல்லாஹ்வுக்கு சிறன்பணியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இறைவன் மிகப்பெரியவன்.